அண்ணன் சரத்குமார். போன முறை கமலஹாசன் கூப்பிட்டு போட்டாங்க சரத்குமார். கமலஹாசன் பாராள மனப்பாங்க அம்மா 40 கிழக்க கொடுத்தார். ஐயோ இதுல இருந்து நாங்க போறேன் அப்படின்ட்டு இந்த இடத்துல திரும்ப கொடுத்தேன். எங்கேயாவது இந்த வரலாம் உண்டா? எனக்கு நேரம் 10வது குடும்பம் கேட்பாங்க. இந்த இடத்துல திரும்ப கொடுத்தேன். டெல்லியில ஒரு பூங்கா இருக்கு. பூங்காவில் சிங்கம் இருக்கு. ஒரு சிங்கத்தின் பேரு அக்பர், இன்னொரு சிங்கத்தின் பேரு சீதா. அந்த சிங்கத்துக்கு தான் சீதானோ தான் அக்பரோ தெரியாது, தான் சிங்கம்னு தெரியாது. அவன் என்ன சொல்றான், பாஜகக்காரன் அந்த சீதா வந்து அக்பரோட சேராம பாத்துக்குங்க, சீதா வந்து ராமரோட சேரணும். ஏங்க நாங்க 10 நியமமா கொண்டாடுறோம். சீதா போய் அக்பரோட சேர்ந்தா எங்கள் மதத்தை கொச்சைப்படுத்துவது போல ஆயிடுங்க. இது போல எங்கேயாவது ஒரு முட்டாட்டாங்க. அந்த சீதா வந்து மாட்டிக்கிட்டாண்டா நாட்டில் நடக்குது. ராமர் கூட கட்டிட்டான். எது கட்டினான்னு தெரியல. இப்ப ராமர் கூட கட்டிட்டு மதியம் 12 to 1:30 வரைக்கும் நம்ம விடுமுறை விட்டலாம், விடுப்பு விட்டலாம். ஏன் அப்படின்னா ராமருக்கு 5 வயசு தான் ஆகுது. குழந்தை ராமர் தொடர்ச்சி எல்லாரையும் பார்த்துக்கிட்டு அவர் சோர்வாயிடுவாரு, ஓய்வு வேணுங்க. அன்பான சொந்தங்களே, ராமர் கோயிலை கட்ட சொல்லி எந்த மக்கள் போராடினார்கள். ராமர் கோயிலை மாட்டு மக்களை வரிப்படுத்த கட்டி முடிச்சிருக்கான். ராமர் கோயிலை கட்டி முடிச்சுட்டா பெட்ரோல் விலை குறைஞ்சிருமா, கேஸ் விலை குறைஞ்சிருமா, பங்கு சந்தையில வந்து எந்த மாற்றம் இருக்காதா? ராமர் கோயில் கட்டி யாருக்கு என்ன பயன்? யாருக்கு என்ன பயன் கேட்ட என்ன சொல்ற? அயோத்திங்க, இந்த அயோத்தியில தான் ராமர் பிறந்தாங்க. அயோத்தியில மட்டும் இல்ல, அகில உலகத்தை எங்கேயுமே ராமர் பிறக்கணும். ஏன்னா பிறக்கவோ இறக்கவோ அவர் மனிதரும் அல்ல, கடவுளும் அல்ல. அவர் இதிகாச புராண கதாபாத்திரம், ஒரு கேரக்டர், அவ்வளவுதான். வால்மீகி ராமனும் ஒன்று இருக்கு, கம்பராமனும் ஒன்று இருக்கு. வால்மீகி ராமன் வேற ஒன்று சொல்லுது, கம்பராமன் வேற ஒன்று சொல்லுது. அந்த கதாபாத்திரம் இப்ப பாகுபலின்னு ஒருத்தன் வாழ்ந்தான். மகிழ்மதி அவன் தான் ஆட்சி புரிய வேண்டியது. பல்வாழ்த்தை சூழ்ச்சி பண்ணி கட்டப்பா வழியாக கட்டப்பா முதுகலை கொடுத்தி பாகுபலியை கொண்டுட்டான். அவன் பெரிய தியாகி. அந்த பாகுபலி பரமக்குடியில பிறந்தான். அவனுக்கு வந்து கோயில் கட்டணும் சொன்னா எவ்வளவு பெரிய பைக்க கட்டணமோ. சக்திமான் ஒருத்தர் இருந்தான். ஆபத்து நேரப்பெல்லாம் சுத்தி வந்து மக்களுக்கு உதவி பண்ணான். அவனை கொண்டுட்டாங்க. சக்திமான் வந்து இந்த பக்கம் சாத்தூர்ல பிறந்தான் சொன்னா எவ்வளவு பெரிய பைக்க கட்டணமோ. அப்படிப்பட்ட பைத்தியகாரத்தனம் அயோத்தியில ராமன் பிறந்தாங்கிறது. அவன் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லடா. அதை வச்சு நாடு முழுக்க அரசியல் பண்ணிட்டான். அயோத்திங்கிற சின்ன நிலப்பரப்பு அதை வச்சு ஒட்டுமொத்த நாட்டையும் பிடிச்சாங்க. அரசியல் என்ன? ராமர் ஆட்சியம் அளிப்போம், ராமர் கோயில் கட்டுவோம். இதுதான் பாஜகவின் அரசியல். மற்றபடி நாட்டில் வறுமை ஒழிப்பா கவலை இல்லை, ஏழ்மையை ஒழிக்கிறதா கவலை இல்லை, பசி பஞ்ச வேலையில திண்டாட்டம் எதை பத்தியும் தனி ஒரு மனிதனுக்கு ஒன்று என்றால் ஜெகத்தின் அளித்தோம்னாரு பாரதி. தனி ஒரு மனிதனுக்கு. ஆனா நாட்டை வாழக்கூடிய 40 கோடி மக்களுக்கு உணவில்லை. ஆனா நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எந்த கவலையும். இந்த பாஜக வட மாநிலங்கள் ஆதிக்கம் பண்றான். ஆனா தென்னக மாநிலங்கள்ல இருந்து பாஜக துரத்தி இருக்காச்சு. தமிழ்நாட்டில் இல்ல, கேரளாவில் இல்ல, ஆந்திராவில் இல்ல, கர்நாடகா தோத்து போயிட்டான். தெலுங்கானாவே இல்ல, பாண்டிச்சேரி மட்டும் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப அவன் தமிழ்நாட்டை நம்பி இல்ல, கேரளாவை நம்பி இல்ல, ஆந்திராவை நம்பி இல்ல, தெலுங்கானாவை நம்பி இல்ல, கர்நாடகா நம்பி இல்ல. பாண்டிச்சேரியில ஒரே ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் தான், அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அவன் இந்தியை தாய்மொழியாக கொண்ட இந்திய மாநிலங்கள் நம்பி நிற்கிறான். அங்க வெற்றி பெற்றா போதும் நினைக்கிறான். அங்க வந்து மக்களுக்கு புரிதல் இல்லை. அங்க அடிப்படை அரசியல் என்பது இந்துத்துவா தான். காங்கிரஸோ பாஜகவோ கம்யூனிஸ்டோ எல்லா கட்சியும் இந்துத்துவா தான் பேசும். ஏன்னா மக்களுக்கு புரிஞ்சது இந்துத்துவா தான். ஆனா தமிழ்நாடு அதுவோ இல்லாது மதவாதத்தை எதிர்க்கக்கூடிய நிலம். அதனால பாஜக பொறுப்பு தமிழ்நாட்டில் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. அவன் என்ன பண்றான்? எதையாவது பேசி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியாதான்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து யாரா பேசினா? முதல்ல பிள்ளையார பேசி கொண்டு இருந்தான். பிள்ளையார தமிழ்நாட்டில் மார்க்கெட்ல தெரிஞ்ச உடனே பிள்ளையார கல்வி விட்டு பிள்ளையார பிரேக்கப் பண்ணிட்டு முருகனை சந்தித்தான். முருகனோட கமிட் ஆயிட்டான். அது நம்ம எடுத்த முடக்கத்தை அப்படியே எடுத்து தமிழ்நாட்டில் வெற்றிவேல் வீரர்கள், தமிழ்நாட்டில் வெற்றிவேல் வீரர்கள் பாரதிய ஜனதா அருகாமல் இருக்கக்கூடிய
அருகாமல் இருக்க ஒரு கேரளாவில் பேசுவானா வெற்றி வெளியிடன்னு, அங்க சாமியே சரணமைப்பான். அங்க சாமியே சரணமைப்பாங்கிற பாஜக மகாராஷ்டிராவில் பேசுவானா அங்க கடவுளாதான் மோடியா. அங்க கடவுளாதான் மோடியாங்கிறவன் உத்தரப்பிரதேச பேசுவானா அங்க ஜெய் ஸ்ரீராம். உத்தரப்பிரதேச ஜெய் ஸ்ரீராம்ங்கிறவன் மேற்கொண்டாத்த பேசுவானா அங்க ஓம்காரி ஜெய்காரி. அப்ப எந்த மாநிலத்தை என்ன செல்வாக்கு போடுதோ அதை எடுத்துக்குவான். பாமுதிய ஊருக்கு போல நடுத்து இலக்கணம் உட்காந்துருவான். உத்தரப்பிரதேச வந்து மாட்டுக்கு அடிப்பான். ஆனா கேரளாவுக்கு வந்தா எனக்கு ஓட்ட போடு மாட்டுக்கு வீட்டுல கறந்து இதான் மாறுதில்லை. அந்த பாஜக தமிழ்நாட்டில் எடுபடல. 2016 இந்தியா முழுக்க பாஜக வெற்றி பெற்று அறுதி பெரும்பாட்டோடு ஆட்சி அமைக்குது. ஆனா தமிழ்நாட்டில் பாஜக வெல்ல முடியல. 2019 மறுபடியும் பாஜக வெற்றி கொடுத்து, ஆனா தமிழ்நாட்டில் ஒரு இடத்தை கூட பெற முடியல. மோடியோட பழையக்கம் நடக்குது 2019 பிரதமராக பழையக்கம் நிகழ்ந்து வட மாநிலங்கள் அது செய்யாது. தமிழ்நாட்டில் என்ன தெரியுமா செய்யாச்சு? பிரெஞ்சு படத்துல ஒரு நகைச்சுவை இருக்கும். வடிவேல் கலைஞர் சுத்தி விழுந்துடும். பிரேபால் நேசமணி அப்படிங்கிற கேஸ்டாக்க போட்டு ட்விட்டர் தளத்துல உலகம் முழுக்க ட்ரெண்ட் பண்ணான். மோடியோட பதில் படம் மயிலா கூட மதிக்கல. 2021 அதிமுக கூட்டணியில் பாஜக அங்க வைக்குது. பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர்கள் பரப்புரைக்கு போனான். தமிழ்நாட்டில் பரப்புரைக்கு போறப்ப அவன் பரப்புரை வாகனத்தை மோடி படம் இல்ல அமித்ஷா படம் இல்ல. சும்மா கேட்டா கூட ஓட்ட போட்டுருவான். மோடி படத்தை அமித்ஷா படத்தை பார்த்தான்னா ஓட்டு போட மாட்டான்னு சொந்த கட்சியாலேயே புறக்கணிக்கப்பட்டாங்க அமித்ஷாவும் மோடியும். காரணம் என்ன? இது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் ஒரு வேலை வந்து வேலைக்காக இப்ப திடீர்னு பார்த்தா 18 விழுக்காடு வாக்கு பாஜக 18 விழுக்காடு வாக்கு பெறுகிற என்ன உலக மக்கள் விட்டா இருக்கு. தமிழ்நாட்டில் பாஜக எங்கடா இருக்குது? அமித்ஷா சொல்றாரு பாஜக ஒரு கூட்டணி கதவு திறந்தே இருக்கு. திறந்தே வச்சிருக்காங்க. சாத்தி வைக்க நாய் உலகம். அண்ணாமலை சொல்றாரு அவர் கதவு மட்டும் இல்ல ஜன்னல் திறந்து வச்சிருக்கோம். வாசல் வழியா சொந்தக்காரர் வருவான், உறவினர் வருவான், நண்பர் வருவான். ஜன்னல் வழியா திருட்டு போய் வருவேன். யார் வருவா? நீ ஜன்னல்ல மேற்கோயே திறந்து விட்டான்னு கேட்டான். ஒண்ணு தமிழ்நாட்டை கதைக்காக போடுது. பாஜக அதிமுக கழட்டி விட்டுச்சு. ஆந்திராவில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடு 2 பேருமே பாஜக கூட்டணி போட துடிக்கிறாங்க. ஒருத்தர் அமித்ஷா பாபர், ஒருத்தர் மோடியை பாக்குறாரு. அவர் சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் ரெட்டிங்கிற எதிர்த்து அரசு பண்ணக்கூடிய 2 பேருமே பாஜக இணக்கமாக விரும்புறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் அதிமுக கூட பாஜக கழட்டி விட்டுச்சு. கடைசியில இந்த நகைச்சுவை உள்ள கவுண்டமணி வந்து பொண்ணு பார்க்க போவார். கவுண்டமணி செஞ்சு பொண்ணு பார்க்க போறப்ப அங்க பொண்ணோட அண்ணனா வடிவேல் இருப்பார். வடிவேல் இருக்கிறப்ப மேகல மணிமேகல பிள்ளைங்க வந்துட்டாங்க பாடுற. அப்ப பொண்ணு வந்து கருப்பா இருக்கிறதுனால அவருக்கு நிலக்கவர்ச்சி ஐயா கவுண்டமணிக்கு இருக்கும், செந்திலும் இருக்கும். அப்ப கருப்பா இருக்கிறதால புறக்கணிக்க முயற்சி பண்ணுவாங்க. அப்ப மாறி மாறி என்ன சொல்லுவாங்க? தன்னை தன்னை இழந்துப்பாங்க. நான் ஒரு கருப்புரிக்கி, நான் ஒரு முள்ள மாறி, நான் ஒரு தெல்லவாரி அப்படின்னு மாறி மாறி பேசுவாங்க. கடைசி அந்த பொண்ணு வந்து மாலை வந்து செந்தில் கலந்த போட்டுரும். போட்ட உடனே ஒரு நொடி அதிர்ச்சி ஆயிடுவார் செந்தில். பயங்கரமா சிரிப்பார் கவுண்டமணி. பயங்கரமா சிரிப்பாரு. சிரிச்ச உடனே தப்புன்னு அடுத்த நொடி பார்த்தா செந்தில் சிரிப்பார். ஏன்னா இந்த நிலைமையில எப்ப அவன் சிரிப்படுதுன்னு கேட்ட உடனே செந்தில் சொல்வாரு, இந்த மூஞ்சிக்கே உங்களை பிடிக்கலையே, நீ எந்த மூஞ்சி உங்களை கட்ட போதுங்க. அந்த மாதிரி அதிமுகவே பாஜக கல்வி விட்டுச்சு. கூட்டணிக்கு ஆளுநர் என்ன பண்றாங்க? ஜி.கே. வாசன் ஐயா நம்ம ஐயா தான் 324 ஒரு ஆண்டுக்கு 304 சும்மா தான் இருப்பார். அவர் எந்த வம்பத்துக்கும் போக மாட்டார். அவர் வந்து இருப்பார். இருக்கிறது யாரும் இருந்து பண்ணு இருப்பார். அவரை கூட்டி வச்சுட்டாங்க வலிமை வாய்ந்த தலைவர் ஜி.கே. வாசன். ஒரு காணொலி பாக்குறேன். வானூர்தி நிலையத்துக்கு ஏர்போர்ட் வர்றாரு. ஒரு மஞ்சள் பேருக்கு தனியாள வராங்க ஒரு கட்சி தலைவர். அப்ப யாரு பார்த்தா நம்ம அண்ணன் சரத்குமார். போன முறை கமலஹாசன் கூட்டணி போட்டாங்க சரத்குமார். கமலஹாசன் தாராள மனப்பான்மை காரணமா 48 இடத்தை கொடுத்தாரு. ஐயோ இவ்வளவு இடத்துல நாங்க போவேன் அப்படின்ட்டு 2 இடத்தை திரும்ப கொடுத்தேன். எங்கேயாவது இந்த வரலாறு உண்டா? எனக்கு இந்த இடம் 10வது குடும்பம் கேட்பாங்க. 2 இடத்துல திரும்ப கொடுத்துட்டார். அந்த மாதிரி தமிழகத்துக்கு யாரும் போகக்கூடாது. தண்ணி கண் போட கூட பிரச்சனை. கூடு வச்சு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. பம்பை 2 இடத்துல நின்றுக்கிறாங்க.
அப்படின்னு செய்தி வருது. அந்த வாழ்க்கை தமிழ்நாட்டில் வெள்ள போகுத மண்ணு கூட மிஞ்சாத அவனுக்கு. ஏன் பாஜக பேசுறேன்னா இங்க பாஜக இல்ல. இந்த இது வழியா பார்த்து கொண்டு உலகம் முழுக்க சூழல் பேசுறோம். இங்க ஒருத்தருக்காக 20 ரூபாய் மொத்தமா 20 ரூபாய் வந்திருக்காங்க. அதுலயும் 6,500 ரூபாய். ஒரு கேவலப்பட்ட கேடு கட்ட கட்சி. இந்த பாஜக எந்த ஆட்சி வெள்ளக்கூடாது, வெள்ளம் வெள்ளாது. இந்த பக்கம் இந்த பாஜகவை காட்டி ஒருத்தம் உள்ள வந்தா யார் வர்றா? பாஜக வந்து உள்ள வந்துடும், பாஜக வந்து ஏதாவது பண்ணி விட்டுரும். அப்படி யாரு போகணும்? எங்களுக்கு போகணும். நான் யாரு? நான் யோகே சிகாமணி. யாரு? திமுக. திமுகவுக்கு போடணும். இந்தியாவிலே மோடி எதிர்க்கிற வலிமையான தலைவர் ஸ்டாலின் தாங்க. நாங்க மோடிக்கு பயங்கரமா அழுத்தம் கொடுப்போம். எப்படி அழுத்தம் கொடுப்பீங்க? முதல்ல காலுக்கு அழுத்தம் கொடுப்போம், அப்புறம் கைக்கு அழுத்தம் கொடுப்போம், அப்புறம் முதுகுக்கு அழுத்தம் கொடுப்போம். இதான் மோடிக்கு அழுத்தம் கொடுப்பது. பாரதிய ஜனதாவை திமுக எதற்காது எதிர்ப்பது போல நாடகம் கொடுப்பாங்க.